நான் போன முறை அந்த பெரிய மழை வந்து தானே அது வரைக்குள்ளே இதெல்லாம் ஃபுல்லி தண்ணிக்கணுன்றது என்ன, இந்த ரேம்ப் எல்லாம் தண்ணிக்கணுன்றது. ஈவன் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் தண்ணி, இந்த இப்போ தெரியுது, இப்போயும் அந்த அடையாளங்கள் இருக்குது, கஞ்சல்கள் இருக்குது, இதெல்லாம் தண்ணி இப்படி ஒழுங்கி அந்த அது மொத்தமாக தண்ணி நண்டது. இப்போ ஃபங்க்ஷனல் அழகான ஒரு ஃபெரி டெர்மினல் இருக்குண்ணே. இதில் 2 பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. இவர் அப்படியே அப் அண்ட் டவுன் ஸ்லைட் பண்ணுவார். இந்த ஃப்ளோட்டிங் பொன்டூன் மாதிரி இருக்குது. இது மேலே கீழே மூவ் பண்ணும். நல்ல மழை நல்ல ரிவர் ஹைட் ஆகிட்டு போகக்குள்ள நல்லா உயரத்துக்கு வந்துடுவார். நல்ல ஒரு ரிட்டைனிங் வால். அதில் ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸ் போட்டுக்கணும். இந்த பேர் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். முதலாவது ரைடல் மேயர், அதுக்கு அடுத்தது சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் இறங்குவோம். 11 மினிட்ஸில் என் பேர் வர போகுது. See beautiful toilet facilities. This stop is Church Street. Stop is Parramatta Station and ferry. பரமட்டா மெட்ரோ ஸ்டேஷன் இங்கே தான் கட்டப்பட்டு கொண்டிருக்கு. இதில் சிட்னியின் மெட்ரோ லைன்ஸை பற்றி போட்டிருக்கணும் பாருங்க. இதுவரைக்கும் போடுறதுகள் வந்து இந்த க்ரீனாக இருக்கிறது வந்து இப்போ நாங்கள் வந்த லைன் வெஸ்ட்மீட்டில் இருந்து வெஸ்ட்மீட்டில் ஏறி பரமட்டா, அதான் இந்த மெட்ரோ லைன் ரைட். மெட்ரோ லைன் வெஸ்ட்மீட்டில் இருந்து அப்படியே சிட்டிக்கு போகிறது. வெஸ்ட்மீட் பரமட்டா, நாங்கள் இப்போ நிற்கிற இடம் இதுதான் பரமட்டா. அதுக்கப்புறம் சிட்னி ஒலிம்பிக் பார்க், நார்த் ஸ்ட்ராத்ஃபீல்ட், பர்வுட், 5 டாக், அப்படியே போய் சிட்னி சிட்டிக்கு போகுது. முதல் அங்கே மேலே உள்ளது ஏற்கனவே கட்டப்பட்டுட்டது. எங்கேருந்து தலவங்கிலிருந்து, நான் நேற்று சொன்ன மாதிரி தலவங்கிலிருந்து ஷட்ஸ்வுட் மட்டும் போயிருக்குது. அது ஒரு லைன் முடிஞ்சுது. அப்புறம் அங்கால வந்து இங்கே இது மட்டும் போட்டுட்டோம், சிட்னம் மட்டும் போட்டாச்சு. இது இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது. பேங்க்ஸ்டவுன் மட்டும் இல்லை, இப்போ வேலை நடந்து கொண்டு இருக்குது. இது மெட்ரோ லைன் ஏர்போர்ட்டில் இருந்து பிஸ்னஸ் பார்க், அப்படி கணக்கு லுட்னம், சென்ட் மேரிஸ் இங்கே இருக்குது. இந்த சென்ட் மேரிஸ் ஸ்டேஷன் மட்டும் வரும். அப்புறம் அந்த மிஸ்ஸிங் லிங்க் தலவங்கிலிருந்து சென்ட் மேரிஸுக்கு கனெக்ட் பண்ண போயினோம். அது அப்படியே இது இந்தியாவில் பக்கமும் அந்த மிஸ்ஸிங் லிங்க் கனெக்ட் பண்ணப்படும் இந்த ஃப்யூச்சரில். அந்த ஃப்யூச்சரில் போட்டுக்கு நம்ம டாட் போட்டது ஃப்யூச்சர். நல்ல பெரிய ஒரு ஒர்க் நடக்குது. நல்லா இருக்கும் எல்லாம் செய்து முடியக்குள்ள. இது ஒரு பிஸி செகண்ட் பிகஸ்ட் சிட்டி என்று சொல்லலாம் பரமட்டா. ஓகே, வாங்க இதில் ஏறுவோம். ஆயிரத்தி 1920களில் பரமட்டா என்ற தோற்றம் பாருங்க. ஜெட் மாடல் காசு நிற்கிது பார்த்தீங்களா. பியூட்டிஃபுல் ஷாட் பார்த்துருக்கீங்களே. நடுவில் இருக்கிற லேண்ட்ஸ்கேப்பிங்கை பாருங்கள். அந்த மீடியன் ஐலண்டுன்னு சொல்கிறது அன்பிலீவபிள். நல்ல சூப்பராக வச்சுருக்காங்க. Look at this landscaping. Wow.
ஸோ அதில் தெரிகிற ஃபுட்பாத் இருக்குது தானே, ஷேட் பாத், அதெல்லாம் இப்போ நடந்து போய் இந்த ஃபெரி டெர்மினலுக்கு போகிறேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னா, இந்த பிரிட்ஜ் ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்கில் நான் இன்வால்வ் ஆனதுக்குள்ள எனக்கு ஒரு சந்தோஷம். ரீஹபிலிட்டேஷன் ஒர்க்குன்றது இது ஒரு பழைய ஸ்டீல் பிரிட்ஜ். இதில் வர இந்த ப்ராக்கெட்ஸ் இப்போ சில நேரங்களில் ஓவர் த டைம் இதுகள் மாற்ற வேண்டி வரும். இந்த காம்போனன்ட்ஸ் சில ப்ராக்கெட்ஸ் பெல் பண்ண வேணும், லொஸ் ஆகிரும். அது என்ன இந்த கொரோஷன் பண்ணியிருந்தானே, அப்போ அதை ரிப்பேர் பண்ணி அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் செய்யணும். சில மெம்பர்ஸை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி சில இடங்களில் இது முழுக்க பெயிண்ட் அடிக்கணும். அவ்வளோத்துக்கும் ஆக்சஸ் இஸ் அ பிக் ஒர்க். ஆக்சஸ்ன்றது பிரிட்ஜின் ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் போய் இருக்கிற இடத்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். அதில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது வேலை செய்கிறதுக்கு, பர்டிகுலர்லி திஸ் பிரிட்ஜ். இதில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பர்ஸும் இந்த அதில் வந்து சொல்கிறது பேர்ட்ஸ் ஸ்பைக்கன்ஸு. பேர்ட்ஸ் வந்து ஏறி இருந்து எச்சங்களை போடாமல் இருக்கிறதுக்காண்டி பேர்ட்ஸ் ஸ்பைக்ஸ் வச்சு அந்த பிரிட்ஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுல அது ஒரு முக்கிய இது. ஒவ்வொரு மெம்பர்ஸையும் இன்ஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏதாவது கொரோஷன் இருந்தால் அல்லது மெம்பர்ஸ் மாற்ற வேண்டி இருந்தால் மாற்றி எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அடுத்த ஒரு 50 இயர்ஸுக்கு 100 இயர்ஸுக்கு சத்தம் பண்ணாமல் இருக்கும் இந்த பிரிட்ஜ். நல்ல சர்வீஸ். இவருங்க இதுகள் வந்து ஒரு சதுப்பு நிலங்கள், மேன்க்ரோவ்ஸ்ன்னு சொல்கிறது. இப்படியான ஒரு இடத்து தான் நான் இப்போ போகிறேன் போட் போக் கொண்டுக்கு. வாங்க இது பார்த்தீங்களா, இந்த பெடஸ்ட்ரியன் சைக்கிளிஸ்ட் பிரிட்ஜ் நல்ல வடிவாக இருக்குண்ணே, நல்ல சூப்பராக இருக்குது. இந்த லைட்டிங்கை பாருங்கள், நல்ல ஒரு லைட்டிங் போட்டுக்கணும். கீழே இறங்கித்தான் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு வடிவு இருக்குது. கீழே இறங்கிக்கலாம் இந்த பிரிட்ஜின் உண்மையான ஸ்ட்ரக்சர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நல்லா இருக்குண்ணே. சரி, அந்த மெம்பர்ஸுக்கு ஒரு பிளாஸ்டிக் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும். ஹைட் வரைக்கலாம். அண்டையான் மலைக்கு இது முழுக்க தண்ணி ஏறினது நடக்கையில் இதால் நல்ல வடிவாக இருக்குண்ணே. வாங்க போவோம். நான் சில இடங்களில் கூட கதைக்கிறேன், மேனேஜ் கொள்ள வேணும். இவருங்க இந்த மெம்பர்ஸ் நல்ல வடிவை வெல் பண்ணி இதில் போட்டிருக்கு. இது வந்து இதில் சொல்கிறது ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் பிரிட்ஜ் காம்போனன்ட்ஸ், ரைட். எல்லாம் ஒரு ஸ்பேன்லேருந்து மற்ற ஸ்பேனுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி போட்டிருப்பினும். தனியாக இந்த பியர்ஸ் மற்றும் பைலிங் மட்டும்தான் இதில் அடிக்கணும். கீழே பைலிங்ன்றது கீழே இருக்குது, கீழே போட்டிருக்கு. இது மட்டும்தான் அடிக்கணும். மற்றதுகள் தூக்கி வச்சு போட்டு கொழுவுற வேலை தான். இவருங்க இந்த லைட் போஸ்ட்டுக்கும் நல்ல வடிவாக ஒரு பைலிங் போட்டிருக்கணும். இங்கே ஒரு சைக்கிளிஸ்ட் ஒரு ஆள் போகிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டெக்கிங் வந்து ஒரு வித்தியாசமான மெட்டீரியலில் போட்டுக்கணும். ஹீல் ப்ரூஃப் டெக்கிங் போட்டிருக்கு. இங்கே இதை நின்று பார்க்குறதுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கணும். அங்கால பக்கத்துலேயும் நல்ல மேன்க்ரோவ்ஸ், சதுப்பு நிலங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல வடிவாக இருக்குது. இன்றைக்கு ஃபெரி ஓடுமா நினைக்கிறேன்னு நான் செக் பண்ணல, சும்மா வந்து நான் பார்க்க. அப்படி ஓட இல்லைண்டா ட்ரெயினில் போவோம். ஒரு மைனர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து கொண்டிருக்கு. அனைத்து உறவுகளுக்கும் அன்பான இனிய
காலை நேர வணக்கத்தை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று ஜூன் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை 2025. இன்று சிட்னியில் ஜூன் மாதம் என்றாலே தெரியும் உங்கள் எல்லாருக்கும் குளிர். இன்றைய காலமே கிட்டத்தட்ட 3 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. இப்போ பரவாயில்லை. இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் நேரம் சரியாக 10:30 இப்போ சாதாரண நல்ல ஒரு வெயில். ஆனால் 19 டிகிரி செல்சியஸ் வந்து குளிராக இருந்தாலும் ஆனால் இந்த வெயில் இருக்க வழியாக தெரியல. நல்ல காலநிலை. இப்போ இன்றைக்கு வந்து நான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இன்றைக்கு வந்து நிற்கிறேன். ரொக்க காட்டுறேன். சரி, அழகான ஒரு லைட் ரயில் சிஸ்டம்னு சொல்லுவார்கள். இது வந்து வெஸ்ட்மீட்ல இருந்து காலிங்ஃபர்ட் மட்டும் போகுது. அதில் தான் ஏறி போகிறேன். எங்கே போகிறேன்? ஒலிம்பிக் பார்க்குக்கு போகிறேன். சிட்னி ஒலிம்பிக் பார்க் தான் இன்றைக்கு என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. அங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒலிம்பிக் பார்க் கட்டக்கு முதல் ஒரு முக்கிய இடமாக இருந்தது. அந்த இடங்களில் எனக்கு ஹெரிட்டேஜ் ஐட்டம்ஸ் இருக்குது, சதுப்பு நிலங்கள் இருக்குது, மேன்க்ரோவ்னு சொல்லக்கூடிய இடங்கள். சரிதானே? அதில் தான் போய் பார்க்க போகிறோம். வாங்கோ போய் பார்க்கலாம். ஏறுவோம் இந்த லைட் ரயிலில் போய். சிட்னியில் உள்ள இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் ஸோ பியூட்டிஃபுல். எனக்கு மிகவும் பிடிச்சமான சாமான்கள். ரைட், சிட்னி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டத்தை நாங்கள் பழகிட்டோம்டா நல்ல சந்தோஷமாக வாழ பழகி கொள்ளலாம். நான் இன்றைக்கு அநேகமான எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் போக இருக்கிறேன். பஸ்ஸில் போவேன், ட்ரெயினில் போவேன், ஃபெரியில் போவேன். இது லைட் ரயில், மெட்ரோ, ஐ டோன்ட் நோ, வில் சி. ரைட், பாப்பம். சும்மா உங்களோட இதில் பகிர்ந்து விட்றதுக்காண்டி தான் ஏறி போயிருக்கிறேன். கனை பேர் எனக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீங்கள். இப்படியான இதில் பார்க்க உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. கிடைச்ச இந்த ஒரு நேரத்தை வச்சுக்கொண்டு போயிருக்கிறோம். வாங்கோ போய் பார்ப்போம். வாங்க இதில் ஏறி போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் இன்றைக்கி ஒலிம்பிக் பார்க் தான் என்னுடைய டெஸ்டினேஷனாக இருக்குது. அதான் நான் பிளான் பண்ணி செய்கிற இல்லை, ஏறி கொண்டு போவேன். நல்லா இங்கே நல்ல ஒரு கலர், அவற்றை கலரும் எதுவும் மேட்ச் பண்ணுவீங்க. நல்ல ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். பலர் எனக்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீங்க. அந்த வகையில் இங்கே டிரைவர் ஏறிட்டார், நானும் போய் வர போகிறேன். ஓகே, இது வலிக்கிடுது போது வாங்க போய் பார்க்கலாம். பலர் எனக்கு இதில் ஆதரவை தந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். சரிதானே? பழமையை போல் நான் சின்ன போட கொண்டு தான் நினைக்கிறேன். சின்ன ஒரு பதிவாக போதும்னு சொல்லி இதை இந்த கதையில் குறைச்சி போட்டு கூடுதலாக நல்ல இடங்கள் வரைக்கும் அதில் காட்டுறேன். எங்களை ரசிக்கக்கூடிய இறக்கம் லேண்ட்ஸ்கேப்பிங், மற்றது நேச்சுரல் நேச்சர், இயற்கை அழகுகள் நிறைய இருக்குது சிட்னியில். அதை இன்னும் மேம்படுத்தக்கூடிய மாதிரி இந்த ட்ராம் லைட் பர்டிகுலர்லி மிகவும் சிறப்பாக சரி சத்தமாக இருக்குது. நான் பாடுறேன். ஸோ இதில் பார்க்க இந்த ஸ்பீட் தெரியும் பாருங்கள். இப்போ 15 km/h ஓடிக்கொண்டிருக்கு. இதுவரைக்கும் இந்த லைனில் ஏறு இல்லைண்டா உண்மையாக சரியாக மிஸ் பண்ணுறீங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்தை. இது வந்து வெஸ்ட்மீட்ல இருந்து காலேஜ் போகும். சரிதானே? நாங்கள் வாழ்ற இடத்துக்கு காணுறதுக்கு கட்டாயம் வரிப்பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 48,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட பிராண்ட் நியூ engine. Look at this beautiful landscaping both sides. இந்த ட்ரக்கில் புல் வச்சுக்கிற இடம் இதுதான். பார்த்தீங்களா? இந்த பெர்மியபிள் ட்ரக்குக்கு இடையில் நல்ல வடிவை புல் வளர்த்துருக்கணும். இல்லை பச்சை பசையிலின்னு இருக்குது. பார்த்தீங்க அந்த ட்ரக் நல்லா இருக்கானே.
சமரசம் This stop உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே எல்லோரும் ஒன்றாய் இங்கே உறங்குவதாலே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் இடமே ஆண்டி இங்கே அரசனும் இங்கே ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலாவும் The next stop இடமே is Prince Alfred Square. ஓகே நான் இறங்கிட்டேன் இப்போ என்னிடம் ஒலிம்பிக் பார்க் இதில் வந்து இறங்கிட்டேன் இதில் சரியான ஸ்பீடாக போகுது பாருங்கள் என்னடா நல்ல வைடான இடம் இது நல்ல ஸ்பீடாக அடிச்சு பிடிச்சு போகுது இது ஒலிம்பிக் பார்க்ன்ற ஸ்டேஷன் இங்கே தான் முந்தி ஒலிம்பிக் ஸ்டேடியம் இருக்குது சிட்னியில் ஒலிம்பிக் நடந்து தானே அந்த அந்த இடம் இதுதான் அந்த ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கிறேன் வாங்க போவோம் பாருங்க இதுக்கு பஸ்ஸும் வருது டெப் ஆன் டெப் ஆஃப் மறந்துடக்கூடாது ஸோ எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இதுக்குள்ள ஒரு ஷட்டில் பஸ் இருக்குது இதுக்குள்ளே ஆக்களை ஏற்றி இறக்குறது ஷட்டில் பஸ் இது பார்த்தீங்க இது வந்து ஃப்ரீ கம்யூனிட்டி பஸ் பில்பர்ஜியாக ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இந்த பிரிட்ஜ் வந்து தனியாக பஸ்ஸஸ் மற்றது டிவே டிரான்சிட் வேன்னு சொல்லி நார்மல் டிரான்சிட் வேஸ் மாதிரி தனியாக ஆம்புலன்ஸ் ஃபயர் பிரிகேட்ஸ் போலீஸ் அதெல்லாம் போகலாம் மற்றது பெடஸ்ட்ரியனுக்கும் விட்டுருக்கு நம்ம வேலை பார்க்கலாம் சரி இந்த அடுத்த ஃபெரி போகுது தெரியுது இந்த இடம் இரவில் இன்னும் ஒரு தனி அழகு இதை பார்க்க தெரியுது உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த போஸ்ட்டுகள் இருக்குது தானே அது அத்தனையும் லைட் போஸ்ட் இரவில் ஒரு வித்தியாசமான ஒரு தனி அழகு இருக்கிறதுல பார்க்குறதுல உங்களை பார்க்க விரும்பமாட்டா இரவிலையும் ஒரு நாளைக்கு வாங்கோ நான் வரேன் இன்னொரு நாளைக்கு வந்து பார்க்கலாம் இரவு ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நல்ல ஒரு see that landscaping unbelievable
இதுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸ். அதே மாதிரி ஃபெரியும் இருக்குது. நான் போகிறது அந்த அதில் நிற்க ஒரு ஷிப் ஒன்று இருக்குது. இந்த ஷிப் வந்து ஒரு சின்ன ஒரு ஐலண்ட் மாதிரி இருக்குது, அதைத்தான் பார்க்க போகிறேன். அப்போ அது மட்டும் நான் பெருசாக மட்டும் ரெக்கார்ட் பண்ண இல்லை, ஏனென்றால் இடம் சரியான இல்லை, பெருசாக போயிடும். அதெல்லாம் பெருசாக நீட்ட விரும்ப இல்லை. பாருங்க, வாக்கிங் பிள்ளைகள் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு அருமையான இடம். இங்கே பெரிய ஒரு கம்யூனிட்டியே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, முந்தி இதெல்லாம் சும்மா வெறும் லேண்டாக இருந்தது நாங்கள் வந்த காலத்தில். நானும் முந்தி அதில் ஒரு அதில் இந்த கட்டடங்கள் இருக்குது, அதுக்கிட்ட முந்தி ஒர்க் பண்ணேன் நான் வந்த புதுசில் 93களில், ரைட். அதில் ஒரு கம்பெனி ஒன்றுக்கு ஒர்க் பண்ணினான். இப்போ எல்லாம் லேண்ட்ஸ்கேப் கம்ப்ளீட்லி சேஞ்ச் இந்த இடங்களெல்லாம். இதிலெல்லாம் முந்தி ஒரு இது டக் ரிவர்ன்ற இடம், சரிதானே? டக் ரிவர் தான் இந்த ரிவர். கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகிட்டு இடங்கள். முந்தி ஒரு கவனிப்பாரட்டு கிடந்தது. இப்போ பாருங்கள், இங்கே 2 பக்கமும் எக்கச்சக்கமான பில்டிங் வந்திருக்கு. அவ்வளோ ஹை ரைஸ் பில்டிங், சரியான எக்ஸ்பென்சிவ் 50 ரூபாய்ங்களே.